சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 21/12/2025 அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். இந்த தெய்வீகச் செய்தியை கேட்க வந்திருக்கிற நீங்க உண்மையிலேயே ஒரு புண்ணிய ஆத்மா. சித்தர்களோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கட்டும். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போறது அகத்திய மாமுனிவர் அருளிய ஒரு மிக முக்கியமான செய்தி. நம்ம எல்லாரையும் காக்கக்கூடிய ஒரு செய்தி. கரெக்ட். கூட்டு பிரார்த்தனையோட சக்தி எவ்வளவு பெரியது, அப்புறம் அதை வச்சு வரப்போற ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இந்த உலகத்தை எப்படி பாதுகாக்கலான்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. இது மனித எண்ணங்களோட சக்தி, அப்புறம் ஒளி அலைகளோட ஆற்றல், இது எல்லாத்தையும் பத்தின சித்தர்களோட ஞானத்தை நமக்கு உணர்த்தும். சரி, முதல்ல அந்த ஆபத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? மூலங்கள்ல ஏதோ ஒரு பெரிய அலை பூமியை நோக்கி வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அதுவும் பல கோடி மைல் தூரத்துல இருந்து ஒரு பிரம்மாண்டமான அலை. அதை தடுக்கவே முடியாதுன்னும், அது பூமியை தாக்கினா எல்லாமே நீரா மாறி ஒரு பிரளய நிலை ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இது கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கே. அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா? தீர்வு இருக்கு. அங்கதான் சித்தர்கள் சுறாக்கல் அப்படின்னு ஒரு அற்புத கல்லை பத்தி சொல்றாங்க. சுறாக்கல்லா? அது என்ன கல்? அது எல்லாத்தையும் தன் பக்கம் ஈர்க்கிற ஒரு சக்தி கொண்ட கல். அந்த பேரலையே தடுக்கிற ஆற்றல் அதுக்கு உண்டு. ஆனா என்ன? அதுக்கு அளவே இல்லாத சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியை நாம தான் கொடுக்கணும். நாம எப்படி கொடுக்க முடியும்? இங்கதான் கூட்டு பிரார்த்தனை வருதா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி சிவபுராணம் மாதிரி சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது அதிலிருந்து ஒரு ஒலி அலை உருவாகும் இல்லையா? ஆமா, உருவாகும். அந்த ஒலி அலைகள் பிரபஞ்சம் முழுக்க பரவி அந்த சுறாக்கல்ல சென்றடையும். ஓ, அப்போ அந்த ஒலி அலைகள் தான் அந்த கல்லுக்கு சக்தி ஊட்டுதா? ஆமா, அப்படி சக்தி ஊட்டப்பட்ட கல்லு ஒரு பிரம்மாண்டமான கேடயம் மாதிரி மாறிடும். மாறி பூமியை நோக்கி வர்ற அந்த பேரலையை தடுத்து நிறுத்திடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனிதனோட பிரார்த்தனைக்கு இவ்ளோ பெரிய சக்தியா? நிச்சயமா. சித்தர்கள் மனுஷன்னா வெறும் உடம்பு இல்ல, அவன் ஒரு கதிர் இயக்கம்னு சொல்றாங்க. கதிர் இயக்கம், இந்த வார்த்தை ரொம்ப புதுசா இருக்கு. கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஆற்றல் மையம். நம்மளோட பிரார்த்தனை ஒலி அலைகளாக மாறி அந்த சுறாக்கல்லுக்கு சக்தி ஊட்டுறதுக்கு காரணமே இந்த கதிர் இயக்கம் தான். சரி, அப்போ இந்த விஷயத்தோட சாராம்சத்தை சில குறிப்புகளா சுருக்கமா சொல்லணும்னா? சொல்லலாமே. 1, ஒரு பெரிய பிரளய அலை பூமிய அச்சுறுத்துது. 2, நம்மை காக்க சுறாக்கல் அப்படின்னு ஒரு தெய்வீக கேடயம் இருக்கு. 3, கூட்டு பிரார்த்தனை மூலமா வர்ற ஒலி அலைகள் தான் அந்த கல்லுக்கு சக்தி கொடுக்குது. 4, இதுக்கெல்லாம் காரணம் மனிதர்களாகிய நாமே ஒரு ஆற்றல் மையம், அதாவது கதிர் இயக்கம். நம்மளோட ஒன்றுபட்ட பிரார்த்தனை தான் இந்த உலகை காக்கும் திறவுகோள். சரிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது இந்த ஒற்றுமையும் அன்பும் தான். கூட்டு பிரார்த்தனைங்கிறது அதை வெளிப்படுத்துற ஒரு தெய்வீக செயல். அப்போ இந்த அகத்திய மாமுனிவரோட அருட்செய்தியை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, இது ஒரு உலகளாவிய செய்தி. இதுக்கு காப்பிரைட், பதிப்புரிமை எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் தாராளமா பகிரலாம். உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம். இது மாதிரி தெய்வீக செய்திகளை பகிர்றது மக்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு செயல். இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை பெற்றுத்தரும். சித்தர்களோட இந்த ஞான உரைய இவ்ளோ பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.